ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆக போது. இந்த பிக் பாஸ் சீசன் 10ல காமன் பீப்புளை வந்து கலந்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து தி காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பிக் பாஸ் சைட்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. ஜூன் 1ஆம் தேதி 6 மணிக்கே விஜய் சேதுபதி சார் வந்து இதுக்கான அப்டேட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அப்போதுல இருந்து இது வந்து பரபரப்பா இருக்கு. ஸோ இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த அப்ளை பண்ற விஷயத்தை தான் வந்து டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஜய் டிவி சைட்ல இருந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா vijay.geostar.com அப்படின்ற வெப்சைட் உள்ள நீங்க போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணும். ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஓடிபி வரும். சோ அந்த ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட நேம் இருக்கு. ஓகே, உங்களோட நேமை நீங்க டீடைலா கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் வந்து இதுல அப்ளை பண்ண முடியும். சோ அதனால வந்து உங்களோட ஏஜ் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. சோ அது கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த வீடியோ 2 நிமிஷம் வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 100 MB இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ 100 MB இருந்தா மட்டும்தான் உங்க வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ப்ரோ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன், அப்லோடே ஆக மாட்டேங்குது ப்ரோ, எனக்கு வெரிஃபிகேஷனே காமிக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதுலேயே கீழே டீடைலா கொடுத்துருப்பாங்க. 100 MB இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து MP4, அதுக்கப்புறமேட்டு வந்து மூவி, அந்த மாதிரிலாம் 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த ஃபார்மேட்டை தெளிவா பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் வந்து 18 வயசு இருக்கணும். ஸோ அப்போ அப்படி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல வந்து நீங்க எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். அது கீழே வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா விஜய் டிவியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நல்லா படிச்சு பாருங்க. முக்கியமா வந்து இப்ப நீங்க ஒரு 50 பேர் செலக்ட் ஆயிட்டு, ஓகேவா, இந்த ஆடிஷன், அதாவது ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஆடிஷன்ஸ் நடக்கும். ஸோ உங்களை வந்து அந்த கேம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து விஜய் டிவி சைட்ல இருந்து எந்த கிளிப்பிங் வேணாலும் எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு நான் இதெல்லாம் நடிச்சேன், இதெல்லாம் நல்லா இருந்தது, இதெல்லாம் நீங்க ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை கேள்வி கேட்கவே முடியாது, கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தெளிவா இருக்காங்க விஜய் டிவி சைட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எப்படியும் அக்ரி தான் கொடுக்க போறீங்க. அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், சப்மிட் பண்ணீங்கன்னா சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து இப்படிதான் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புவாங்க. ஓகேவா? ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்ல இருந்து உங்களுக்கு உங்களோட போன் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா அந்த நம்பர்ல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணணும். விஜய் டிவி சைட்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஆர் இல்ல கால், ஸோ எது வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நீங்க அதை பார்த்து ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்க ரிப்ளை பண்ணலன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒருத்தருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுதோ உடனே வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்க எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? 200 பேரை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வந்து ஒரு 100 பேரை ஃபில்டர் பண்றதுக்கு உங்க எல்லாரையும் வந்து சென்னை சைட்ல இருக்க ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்க எல்லாருமே எங்க இருந்தாலும் சரி சென்னை சைட்ல நீங்க வந்தே ஆகணும். முக்கியமா கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, அதாவது ப்ரோ இப்போ வந்து நான் ஆடிஷன் வரேன், இல்லைனா வேற எதனா ஒரு விஷயத்துக்கு வரேன்னா விஜய் டிவி சைட்ல இருந்து எனக்கு காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. காசுலாம் எதுவும் தர மாட்டாங்க, அவங்க சைட்ல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட ஓன் காசை போட்டு தான் நீங்க வரா மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தெளிவா பார்த்துக்கோங்க. சென்னை சைட்ல தான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அங்க வந்து நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ உங்களோட பிசிக்கல், மென்டல், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து அங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்து ஒரு 45 பேரை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து கடைசியில அந்த இதுவுக்கு போவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஷோக்கு போவாங்க. தி காமன் மேன் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கேம் ஆடுவாங்க. ஸோ ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஜட்ஜஸ்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், அதாவது போன சீசன்ல இருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் வருவாங்க. ஒன்னு வின்னரா இருக்கலாம், ரன்னரா இருக்கலாம், இல்ல டிக்கெட் டு ஃபினாலே வின்னரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது சஸ்பென்ஸ் தான். ஸோ ஜட்ஜஸா இருப்பாங்களா, இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் வரமாட்டார். ஓகேவா? இந்த ஷோ வந்து 22 எபிசோடா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது தெலுங்கு பிக் பாஸ் வந்து 15 எபிசோட் போச்சு. ஸோ அதே மாதிரி வேணாலும் இதுல 15 எபிசோடோட முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து 2 மாசம் நடக்கும். அடுத்த மாசம் இது ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? ஸோ ஜூலைல ஆரம்பிக்க போறாங்க. ஜூலைல ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அக்டோபர்ல பிக் பாஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே? ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அதிகபட்ச லக் இருக்கு. ஓகே? ஸோ இந்த 50 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி 15 பேர் வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ மக்களாகிய நீங்க தான் வந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ண போறீங்க. ஓகே? நம்ம அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து நம்ம தான் ஓட்டு போட்டு யார் உள்ள இருக்கணும், யார் வெளியே போனா நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து
நீங்க தான் வந்து சூஸ் பண்ண போறீங்க. ஸோ யார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 10 உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. உங்களோட ஓட்டுகள் தான் அங்க பேச போகுது. முக்கியமா 5 பேர் 15 நபர் இல்ல 12 நபர்ல வந்து மக்கள் மத்தியில வைப்பாங்க. ஸோ நீங்க ஓட்டு போட்டு 5 பேரை வந்து உள்ள அனுப்ப போறீங்க. ஸோ அந்த 5 பேர் ஆல்ரெடி பாப்புலாரிட்டியா இருப்பாங்க. ஆல்ரெடி ஓட்டுகள் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறவங்க தான் உள்ள போறாங்க. ஸோ தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி ஜெயிச்சு உள்ள போனவர் தான் வந்து வின் பண்ணிருக்காரு ஒருத்தர். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான். யார் உள்ள போனாலும் பெஸ்ட் ஆஃப் லைஃப் நல்லா விளையாடுங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிச்சிருங்க. தெளிவா சொல்றேன், 100 MBக்குள்ள வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட திறமையை வந்து அந்த வீடியோல வந்து ஷோ பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம வீடியோ வந்து எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து லக்கு தான், உங்களுக்கு கிடைச்சா நீங்க உள்ள போலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உள்ள போற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. வேற எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ பை பை, டேக் கேர்.